dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 12 final accounts 1 உடைய illustration 6th sum பார்க்கலாம். From the following information, prepare profit and loss account for the year ended 31st March 2018. So இந்த sumல profit and loss account எப்படி prepare பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So first இதுக்கான format பார்த்திடலாம். நமக்கு bookலயே format கொடுத்திருக்காங்க. Profit and loss account நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் மாதிரி தான் போடணும் லெட்ஜர் ஃபார்மேட்ல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்க இங்க ப்ராட் டவுன் பண்ணிக்கணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது அப்படின்னா நீங்க டெபிட் சைட்ல தான் கேரி டவுன் பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க ப்ராட் டவுன் பண்ணும்போது கிரெடிட் சைட்ல நீங்க பிஎன்எல் அக்கவுண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகேவா? அதே நேரம் உங்களுக்கு சப்போஸ் கிராஸ் லாஸ் கிடைச்சிருந்தது அப்படின்னா நீங்க கிராஸ் லாஸ கிரெடிட் சைட்ல கேரி டவுன் பண்ணிருப்பீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல. அப்ப இத பிஎன்எல் அக்கவுண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்ணும்போது நீங்க டெபிட் சைட்ல ப்ராட் டவுன் பண்ணணும். ஓகே, சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைட்ல ப்ராட் டவுன் பண்ணுங்க. இதுவே லாஸ் வந்துச்சு அப்படின்னா டெபிட் சைட்ல ப்ராட் டவுன் பண்ணுங்க. அண்ட் தென் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்க இது எல்லாத்தையுமே டெபிட் சைட்ல தான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிரெடிட் சைட்ல இன்டைரக்ட் இன்கம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க போடணும். அண்ட் தென் இதுல இருந்து நம்ம நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் அசர்டைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம சம் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் கொடுத்திருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல ப்ராட் டவுன் பண்ணிக்கலாம். பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 1,50,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேரேஜ் அவுட்வர்ட் அப்படின்றது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இல்லையா, அதனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும். டு கேரேஜ் அவுட்வர்ட் 25,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்றதும் எக்ஸ்பென்ஸ் தான். டு ஆஃபீஸ் ரெண்ட் 7,000 rupees போட்டாச்சு டெபிட் சைட்ல. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி 3,500 கொடுத்திருக்காங்க. இதுவுமே நமக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல டு ஆஃபீஸ் ஸ்டேஷனரி 3,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 2,000 rupees கொடுத்திருக்காங்க. இதையும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 2,000 rupees போட்டாச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 3,800 கொடுத்திருக்காங்க. இதுவும் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 3,800 rupees. நெக்ஸ்ட் பேட் டெப்ட்ஸ் 8,500 கொடுத்திருக்காங்க. பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு லாஸ் இல்லையா, அதையும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். டு பேட் டெப்ட்ஸ் 8,500 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட் 9,000 கொடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு டிவிடெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இன்டைரக்ட் இன்கம்ஸ் ஏதாவது நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கிரெடிட் சைட்ல போடணும் இல்லையா, அதனால நம்ம இதை கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். பை டிவிடெண்ட் ரிசீவ்ட் 9,000 rupees. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 4,600. ஸோ இதுவும் ரிசீவ்ட் அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் 4,600. ரெண்ட் ரிசீவ்டும் நமக்கு இன்கம் தான் இல்லையா, அதனால இதையும் நம்ம கிரெடிட் சைட்ல போடணும். பை ரெண்ட் ரிசீவ்ட் 7,000 rupees. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1,70,600 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 50,300 rupees வருது. அப்போ நமக்கு டெபிட் சைட்ல தான் அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கேரி டவுன் பண்ணணும். 1,70,600ல இருந்து 50,300 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 1,20,300 rupees வரும். இதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட். ஓகே, அதாவது டெபிட் சைட்ல நீங்க கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். டு நெட் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு கண்டிப்பா எழுதணும். டோட்டல்ல 1,70,600 both the sides எழுதிக்கோங்க. Illustration 7th sum பார்க்கலாம். From the following information, prepare profit and loss account for the year ended 31st December 2017. So இந்த சம்ல ஃபர்ஸ்ட் gross profit brought down 60,000 கொடுத்திருக்காங்க. So gross profit அப்படின்றதுனால நம்ம கிரெடிட் சைட்ல போடணும் இல்லையா. By gross profit brought down 60,000 rupees போட்டாச்சு. Freight outward 15,000 rupees கொடுத்திருக்காங்க. So freight outward அப்படின்றது indirect expense, அதனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். To freight outward 15,000 rupees. Packing charges on sales 12,000 கொடுத்திருக்காங்க. So packing charges அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான், அதனால நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். To packing charges 12,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ்மேன் கமிஷன் பெய்ட் 1,300 rupees. ஸோ சேல்ஸ்மேன் உடைய கமிஷன் பே பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதையும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். டு சேல்ஸ்மேன் கமிஷன் 1,300 rupees. ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 10,200. இதுவும் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல போடலாம். டு ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ் 10,200. ஆஃபீஸ் அண்ட் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, ஸோ டெபிட் சைட்ல போடலாம். டு ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 22,400 rupees. பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு, இந்த வேர்ட் நல்லா நீங்க நோட் பண்ணணும். பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு. பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது என்னது, வாரா கடன். ஓகேவா? ஸோ வாரா கடன் அப்படின்றது நமக்கு லாஸ் தான்,
ஆனா இப்ப அதை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்ப நமக்கு அது என்னது? இன்கம். சரியா? அப்ப இது என்ன பண்ணணும்? கிரெடிட் சைட்ல போடணும். பை பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்ட் 4000 rupees கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 2100 கொடுத்திருக்காங்க. ரிசீவ்ட் அப்படின்றதுனால கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் 2100 rupees. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் 4000 rupees கொடுத்திருக்காங்க. இதுவும் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். டு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் 4000 rupees போட்டாச்சு. ரிப்பேர்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸ் 8000 rupees. ஸோ வெஹிக்கல்ஸ்க்கு ரிப்பேர்ஸ்க்கு செலவு பண்ணிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால டெபிட் சைட்ல போடலாம். டு ரிப்பேர்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் 8000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஆஃபீஸ் 3000 rupees. ஸோ வெஹிக்கல்ஸ்க்கான டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடணும். டு டெப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கல்ஸ் 3000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 9000 rupees கொடுத்திருக்காங்க. இது பே பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால எக்ஸ்பென்ஸ். ஸோ டெபிட் சைட்ல போடணும். டு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 9000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 4000 rupees கொடுத்திருக்காங்க. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். பிகாஸ் இது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ இன்வெர்ட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் வரும். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், ஃபிளைட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாதான் நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்ல போடணும். ஸோ இது நம்ம எடுக்க வேண்டாம். சரியா? இப்ப நம்ம கேரி டவுன் பண்ணலாம். கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 73,100 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 84,900 rupees வருது. ஸோ நமக்கு கிரெடிட் சைட்ல தான் அமௌண்ட் கம்மியா இருக்குன்றதுனால நமக்கு இந்த சம்ல நெட் லாஸ். ஓகேவா? ஸோ இந்த 84,900 rupeesல இருந்து 73,100 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 11,800 rupees வரும். இதுதான் நமக்கு நெட் லாஸ். பை நெட் லாஸ் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 11,800 rupees போட்டுக்கோங்க. தென் இப்ப கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு 84,900 rupees வந்துடும். டோட்டல்ல போட்டுருங்க. மறக்காம டபுள் லைன் போட்டுக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.